நாங்கள் வந்து ஒரு ஒரு 5 நாளைக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரோஹித் சர்மாவை வந்து அணி தலைமை அணியில இருந்துல அணி தலைமை பதவியிலிருந்து நீக்கி இருக்காங்க அப்படின்னு. என்ன நடந்து கொண்டிருக்கு? ரோஹித் சர்மா, விராட் கோலியோட பெயர் வந்து பரவலா பேசப்படுது. எதுக்காக? ஒன்று, ரோஹித் சர்மா அணித்தலைவர் பொறுப்பால் தூக்கும் வரையும் இந்த பேச்சுக்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தது. ரோஹித் சர்மாவை உடனடியாக நீக்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கவில்லை. இந்த நிலையில் அவர் அணித்தலைவர் எதிர்பாராத மாற்றமாக இருந்தது. ஆனால் கில்லை அணித்தலைவராக கொண்டு வருகின்ற வேளையிலும் ஓரளவு எதிர்பார்ப்பு இருந்தது. நாங்களும் இதை பற்றி பேசி இருக்கின்றோம். முழு நேரமாக சகல அணிகளுக்கும் தலைவராக்குவதற்கான அணித்தலைவராக நல்லம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இதை எல்லாவற்றையும் பார்க்கின்ற வேளையில் ரோஹித் சர்மா அணி தலைமை பொறுப்பு போனது இப்பொழுது பேசுகின்றவர்களுக்கு எதிர்பார்ப்பு உருவாகிவிட்டது. ரோஹித் சர்மாவின் அணி தலைமை பொறுப்பை எடுத்தது இவரை அணியால் நீக்குவதற்காக. நேரடியாக நீக்க முடியாது. முதலில் அணித்தலைவராக நீக்குவது ஒரு பிளான போட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு வீரராக வைத்திருப்பது. நாங்கள் இதே அன்றைய வீடியோ ஒரு போட்டியில சரிக்கினாலும் பரவாயில்ல, 1-2 போட்டிகளில் இவருக்கு வாய்ப்பை கொடுப்பது. இப்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல போகின்றார்கள். ஆஸ்திரேலியா தொடரில் பார்ப்பது, அதுக்கு பிறகு ஒவ்வொரு தொடராக பார்ப்பார்கள். எங்கேயாவது இடத்தில் சறுக்கினால் காணும் நீங்கள் போயிட்டு வாருங்கள் என்றால் வெளியிலிருந்து வழங்கப்படுகின்ற அழுத்தம் என்பது இப்பொழுது இருக்கின்றது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக ஜாய்ஸ்வால் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரும் மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சுப்மன் கில் நிச்சயமான ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர், ஒரு நாள் போட்டிகளுக்கு என்ற நிலையில். அப்ப அந்த இடத்துக்கு ரோஹித் சர்மாவை தூக்கினால்தான் இவர்களை கொண்டு வரலாம் என்கின்ற நிலைமை ஒன்று இருக்கின்றது. அதே போன்று விராட் கோலி, இவர்களை ஏன் அணியால் தூக்க வேண்டும் என்ற காரணத்தை இனி தேடுகின்ற வேளையில் வயது. விராட் கோலியும் தூக்கிட்டாங்களா? இல்ல, அணியை விட்டு தூக்குவதற்கு இப்பொழுது அந்த பேச்சுக்கள், சமூக வலைத்தளங்கள், சிலருடைய கருத்துக்கள் இவற்றின் அடிப்படையில் பார்த்தால் அடுத்தது அவர் டார்கெட் பண்ணிட்டாங்களப்பா. அப்ப இப்பொழுது 2027 ஆண்டு உலக கிண்ணத்தை குறிவைத்துத்தான் ஒரு நாள் சதேச அணியை வளர்த்து செல்ல வேண்டும். எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம், இது நடக்குமான்னு தெரியாது. விராட் கோலி, ரோஹித் சர்மா 2027 ஆண்டு உலக கிண்ணத்தில் இருக்க மாட்டாங்க போல தெரியுது எனக்கும் அப்படித்தான் தெரிகின்றது. அதற்கான மூவ் தான் மெதுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான பொதுவாக தான் ரெண்டு அணித்தலைமை பொறுப்பினை நாங்கள் முதல் வீடியோவில் எடுத்த வேளையிலும் நீங்கள் கேட்டீர்கள், ஏன் ரோஹித் சர்மா நல்லா தானே செய்து கொண்டிருந்தார். அது பொதுவாகவே சாதாரண கிரிக்கெட் ரசிகனா உள்ளுக்கு நாம செய்தி சொல்றாங்கன்றதை தாண்டி ஒரு இந்திய அணியை பார்த்து ஓகே ரோஹித் சர்மாவை ஏன் தூக்கினாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஆச்சரியமான சொன்னேன். எனக்கு தனிப்பட்ட ரீதியில் அண்மைக்கால அணித்தலைவர்களில் மிக பிடித்த அணித்தலைவர் ரோஹித் சர்மா. தனிய விளையாட்டில் மட்டுமல்ல, அவர் அணியை கொண்டு செல்கின்ற விதம், வெளியிடங்களில் நடந்து கொள்கின்ற விதம், ஊடகவியலாளர்களோடு பேசுகின்ற விதம். தோனி, சச்சின், கங்குல்ட்ட கூட அது இருக்காது. கங்குலிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கோவப்படும். அடுத்து ரோஹித் சர்மா எப்பவுமே அவர் கூல் தான், கேப்டன் கூல் மாதிரி. இதே மாதிரியாக தான் 2011 ஆண்டு உலக கிண்ணம் முடியும் வரை சச்சினை தூக்க வேண்டும், சச்சின் இனி சரி வராது, வயது போயிட்டு என்ற கருத்துக்களையே வந்து கொண்டே இருந்தது. அதை யாரும் கணக்கெடுக்கவில்லை. தோனி எப்பொழுதும் சச்சினை தன்னுடைய ரைட் ஹேண்டாவை வைத்துக் கொண்டார். ஏனென்றால் ஓட்டங்கள் மாத்திரமல்ல, அணியின் சிரேஷ்ட வீரர்களின் அனுபவம் போட்டியின் போக்குகளை மாற்றுவதற்கு தேவைப்படும். அதை தோனி சரியாக பாவித்தார் சச்சினிடம் இருந்து. நீங்கள் நோட் பண்ணி டெஸ்ட் போட்டிகள் அநேகமா சச்சின் ஸ்லிப் ஃபீல்டரே கிடையாது, ஸ்லிப்ல வச்சிருப்பார். ஒன் டே ஃபீல்டிங்ஸ்ல ஸ்லிப்ல வச்சிருப்பார். ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பாங்க, பக்கத்துல நின்று கழிச்சு கொண்டே இருப்பாங்க. விஷயங்களை எடுத்துக்கொள்வது, என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவுகளை அவர்களிடம் கேட்டு எடுப்பது. விராட் கோலி, ரோஹித் சர்மா அவர்களிடம் சுப்மன் கில் அதை செய்து கொண்டு அணியில் வைத்திருக்க வேண்டும். இது என்னுடைய கருத்து. 40 வயது 2027 ரோஹித் சர்மாவை எப்படி பாவிக்க போறார் அதுதான் இப்பொழுது இருக்கின்றது. 2027 உலக கிண்ணத்தின் பொழுது 40 வயதை தொடுவார் ரோஹித் சர்மா, 39 வயதை தொடுவார் விராட் கோலி. சாதாரணமான கிரிக்கெட்டில் அதுவரையும் போகலாம். தோனி 40 வரையும் போனார், சச்சின் 39-40 வரையும் போனார் 2012 விளையாடும் போது அந்த வயது. எனவே விளையாட முடியாது என்பது இல்லை. சந்துரு 2027 ஆண்டு உலக கிண்ணம் இதற்கான அணியை வளர்க்க வேண்டும். இப்பொழுது 2025 கடைசிக்கு வருகின்றது. 2026 2027 கடைசியில் தான் உலகக்கிண்ணம் வருகின்றது. கிட்டத்தட்ட இப்பொழுது இருந்து பார்த்தால் 2 வருடங்கள். ஒரு அணியை தயார் செய்து அடுத்த உலக கிண்ணத்திற்கு கொண்டு செல்வதற்கு 2 வருடங்கள் தேவை. எனக்கு அப்படியே நினைவுக்கு வருகின்றது இப்பொழுது நடைபெற்ற விடயங்களை பார்க்கின்ற வேளையில் 2008-09 தோனி அணித்தலைவராக பொறுப்பேற்று ஷெவாக்கை கலட்டி விடுவதற்கான முயற்சிகளை செய்தது. டிராவிட் அணியால் விட்டு வெளியேறியது. ஷெவாக் 2018 உலக கிண்ணத்துக்கு விளையாடினார். அதன் பின்னர் அவருடைய துடுப்பாட்டம் நல்லா இருந்தாலும் களத்தடுப்பு சரியில்லை என்பது, சில முக்கியமான வீரர்களை அவ்வாறே வெளியே விட்டு T20 போட்டிகளுக்குள் சச்சின் உட்பட
முக்கியமான வீரர்கள் எல்லோரையும் வெளியேற்றி விட்டு அப்பொழுது ஷெவாக் T20 இல்லையா என்கின்ற மாதிரி எல்லாம் நிலைமைகள்லாம் பேசப்பட்டது. அணியில இல்லையா என்ற மாதிரி எல்லாம் பேசப்பட்டது. 2007 உலகத்தில் ஷெவாக் விளையாடினார். அதன் பின்னர் அப்படி முக்கியமான சில வீரர்களை கலட்டி விட்டு தான் அணியை எடுத்து செய்வார்கள். ஆனால் இந்திய அணியை பொறுத்தவரை எடுத்து செய்வதற்கு ஒன்றுமில்லை. டாப் முதலாதரத்தில் இருக்கின்ற அணி, சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வெற்றி பெற்றிருக்கின்ற அணி. அப்ப அடுத்த அணி என்று சொன்னால் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வெற்றி பெறுவதற்கு காரணமானவர்களில் ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் முக்கியமானவங்க. 2 பேருமே செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கின்ற வேளையில் இப்பொழுது இதை பற்றி பேசுவது அவசியம் தானே என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. கம்பீர் அண்மைய வீடியோ ஒன்றில் பார்த்திருந்தேன். அண்மை காலத்தில் வெளியே வந்த ஒரு வீடியோவில் கேட்டிருக்கின்றார். 2027 உலகக்கிண்ணம் நவம்பர் டிசம்பரில் நடைபெறப் போகின்றது. இன்னும் 2 வருஷங்கள் இருக்கின்றன. அதை பற்றி இப்பொழுதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் நேரம் இருக்கின்றது, காலம் இருக்கின்றது என்பதையும் அவர் சொல்கின்றார். இன்னும் ஒரு புறத்தில் பார்க்கின்ற வேளையில் இது சோஷியல் மீடியா ஹைப் போலவும் எனக்கும் தென்படுகிறது. சில செய்தியா மாத்தறாங்களோ, சோசியல் மீடியால நான் இப்படி போட்டோம்டா, இப்படி போகும், இப்படி பார்த்து இப்படி பார்ப்பாங்க, ரோஹித் சர்மா தூக்கிட்டாங்க, யாரு விராட் கோலியை தூக்கிட்டாங்க, தூக்க போறாங்கன்னு சொல்லி போறது விற்பனைகள்கிட்ட. நீங்க இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் இந்த வந்த கதைகளுக்கான விஷயங்களை நாங்க கதைக்கிறோம். அதைத்தான் நாங்க சொல்றோம். ஏன் இதை பற்றி இப்பொழுது கதைக்கிறோம்? நான் அதைத்தான் அதுக்காகத்தான் இந்த பாயிண்டையும் சொல்கின்றேன். ஒரு மீடியா ஹைப் அல்லது இதை உருவாக்கி விடுவது அல்லது மீடியா அழுத்தங்கள் இது தேவையில்லையோ என்கின்ற மாதிரியும் இருக்கின்றது. இருக்க போனா அப்படிதான் இருக்க வேண்டாம். இது இந்தியாவினுடைய திட்டம். இப்ப 2 வருஷத்துக்குள்ள இன்னும் தூக்கல. அவங்க ஓகே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கான ஆரம்பத்தை தான் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 பேரையும் அணியிலிருந்து இடைநிறுத்தல. ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். காரணம்னா இப்ப அடுத்தடுத்து வரப்போற போட்டிகள்ல 2 பேருடைய ஓட்டங்கள், உங்களுடைய எப்படியான விஷயங்கள் நடக்குது, மற்ற அணி வீரர்களோட இந்த மாதிரி இருக்கிறவங்களோட அதிகமா பண்றாங்களா இல்ல அதோட குறைய பண்றாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அவங்கள அணியிலிருந்து இடைநிறுத்தத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இறுதியாக நடைபெற்றது சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இதில் ரோஹித் சர்மா பெற்றுக்கொண்டுள்ள ஓட்டங்கள் 22, 100 ஆட்டம் இழக்காமல் 11, 84 1. இது எந்த விதத்திலும் எந்த ஒரு துடுப்பாட்ட வீரராலையும் பெறப்பட முடியாத ஓட்டங்கள். இப்ப இருக்க பெரிய சவால். அதே மாதிரி விராட் கோலி பெற்றுக்கொண்ட ஓட்டங்கள் 22, 100. இது விராட் கோலியுடையதை தான் நான் சொல்லி இருக்கின்றேன். அதே மாதிரி ரோஹித் சர்மா பெற்றுக்கொண்ட ஓட்டங்களும் அதே அளவில் இருக்கின்றது. அவரும் ஒரு சதமடங்களாக ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். எனவே அப்படி பார்க்கின்ற வேளையில் இவர்களை இப்பொழுது நாங்கள் அணியை விட்டு இவர்கள் செல்ல வேண்டும் அல்லது இவர்கள் விளையாடுவார்களா என்கின்றதை பேசுவதற்கான எந்த ஒரு தேவையும் எனக்கு இருப்பதாக தெரியவில்லை. சில முக்கியமான கிரிக்கெட் வீரர்கள் கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கின்றார்கள். என்ன சொல்றாங்க? ரோஹித் சர்மாவின் ஓட்டங்களை பொறுத்தவரையில் 41, 20, 15, 28, இறுதிப் போட்டியில் 76. இறுதிப் போட்டியில் 76 ரன் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அஸ்வின் சொல்லி இருக்கின்ற ஒரு கருத்தை நான் நேற்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவர்களுக்கு போட்டிகள் இல்லை. ஒரு நாள் சதவீத போட்டிகள் மாத்திரம்தான் விளையாட போகின்றார்கள். அதுதான் IPL போட்டிகள் மாத்திரமே. டெஸ்டும் இல்ல, T20யும் இல்ல, ஒன் டே தான் நடக்கும். அது எப்ப நடக்கும்ன்றதுதான் பெரிய பிரச்சனை. போட்டிகள் என்று பார்க்கின்ற வேளை போட்டிகள் குறைவான, மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருக்கும். அப்படியாக இருந்தால் அவர்கள் போய் உள்ளூர் போட்டிகளில் விளையாட வேண்டும். உள்ளூர் போட்டிகளில் நாங்கள் விளையாடுகின்றோம் என்பதை கோலி, ரோஹித் சர்மா 2 பேரும் ஏற்றுக்கொண்டு அங்கே விளையாடி அவர்களுடைய ஃபோமை வைத்திருக்க போகின்றார்களா, இல்லாமல் போகின்றதா என்ற பல முக்கியமான விஷயங்கள் கிட்டத்தட்ட அது ஒரு இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. 37 வயது இப்பொழுது 37 தாண்டி விட்டது. நவம்பர் 5ஆம் தேதி கோலி 35 தொடுகின்றார். எனவே ஏப்ரல் 4, 38 வருகின்ற வருடம் ரோஹித் தொடுவார். எனவே இருவரும் பெற்றுக்கொண்ட சாதனைகள், ஓட்டங்கள் இவை எல்லாமே கடந்த காலங்களில் பெரிய அளவில் இருக்கின்றன. இனி 2 பேருக்குமே ஒவ்வொரு சீரீஸும் டெஸ்ட், அதாவது ஒவ்வொரு தொடரிலும் இவர்கள் ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு புது வீரர்கள் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், பெர்ஃபார்ம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். எங்கேயாவது பெர்ஃபார்மன்ஸ் குறையுதா, சில விஷயம் சொல்ல ஆரம்பிச்ச மாதிரியே முடியும் மாதிரி அந்த மாதிரி நிலைக்கு வந்திருக்கு. இன்னொரு பக்கத்துல சுனில் கவாஸ்கர் அரசியல் ரீதியாக கடும் தாக்குதல்களை மேற்கொண்டோம். அவர் கொஞ்சம் அரசியல் ரீதியாக கதைச்சு கொண்டு இருக்கிற தொடர்ந்து நாங்கள் அதை பற்றி பெருசுபடுத்த அது கம்பீர் தொடர்பாக கம்பீர் அதை பண்ணி பொழுது இல்லை அதற்குள் இழுத்திருக்கின்றார். எனவே அரசியலுக்குள் சம்பளப்படுத்தி அதுகளை விமர்சனம் பண்ணியிருந்தார். அது அவருடைய விமர்சனம் அந்த மாதிரி கடந்த காலையும் இருந்தது. சில நேரங்களில் சர்ச்சையான, சில நேரத்தில் மிக நல்ல கருத்துக்களை சொல்வார், சில நேரம் சர்ச்சைகளை கிளப்பி விடுவார். என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க.